நாரத முனிவரோட சிவ தவத்தை வந்து நம்ம கலைக்கணும், அவரோட தவத்தில் அவர் வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளை எடுத்தே தீரணும் அப்படின்னு இந்திரன் யோசிச்சாரு. ஏன் அப்படின்னா, நாரத முனிவர் சிவன்கிட்ட வர வாங்கினாரு, இல்லை சிவன்கிட்ட அவர் அதீதமான தவ பலன்கள் பெற்றாரு அப்படின்னா அவர் இந்திர பதவியை கூட அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து பயந்தாரு. அதனால இந்திரன் என்ன பண்ணாருன்னா, தேவலோக அழகியல் அழைச்சி நீங்கள் நேராக நாரதர் இருக்கிற வனத்துக்கு போங்க, நாரத முனிவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க, அவரை வந்து காம வலையில் சிக்க வச்சு அவர் தவத்தில் வந்து கலைய வைக்கணும், அப்போதான் வந்து சிவன் இருந்தால் அவர் வரங்கள் வாங்க முடியாது, அப்போதான் என்னோட பதவியை நான் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்கிறாங்க. இந்திரன் சொன்னதை கேட்ட உடனே தேவலோக அழகியல் எல்லாமே வந்து பூலோகத்துக்கு வந்து நாரத முனிவர் இருக்கிற அந்த வனத்துக்கு போகிறாங்க. நாரத முனிவரை சுற்றி அவங்க என்னென்னமோ சேஷ்டைகள் பண்ணுறாங்க. நாரத முனிவர் நம்மளோட காம வலையில் மாட்டிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அழகியிலும் நாரத முனிவருக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நாரத முனிவர் எதையுமே பொருட்படுத்தலை. அவர் மனசில் சிவனை மட்டுமே நினச்சிட்டு இருந்தார்.